ஓம் சாந்தி. 24/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் காலையில் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள், மாலையில் ஏழையாக ஆகிறீர்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்கு 2 வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். மன்மனாபவ மத்யாஜீபவ. கேள்வி: கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான யுக்தி என்ன? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் சிந்தனை. செகண்ட் பாயிண்ட், ஒருவருடன் அனைத்து சம்பந்தமும் இருக்க வேண்டும், வேறு யாரிடமும் புத்தி செல்லக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், யார் சர்வசக்திவான் பேட்டரியாக இருக்கிறாரோ அவரிடம் யோகம் இணைந்திருக்க வேண்டும். தன்மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களின் சிறகுகள் இருந்தது என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். ஓம் சாந்தி. காலையில் பணக்காரர், மாலையில் ஏழை என்ற ஒரு கதை இருக்கிறது. இது பாரதத்தின் கதை என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இந்த விஷயங்களை நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் போது கேட்பதில்லை. ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில்தான் கேட்கிறீர்கள். இதை மனதில் தாரணை செய்ய வேண்டும். உண்மையில் பக்தி ஏழையாக ஆக்குகிறது, ஞானம் செல்வந்தர்களாக ஆக்குகிறது. எல்லையற்ற பகல் இரவாக இருக்கிறது. ஏழை மற்றும் செல்வந்தர் என்பதும் கூட எல்லையற்ற விஷயமாகும். அதாவது பக்தி எல்லையற்ற இரவு, ஞானம் எல்லையற்ற பகல் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதுபோல ஏழை மற்றும் செல்வந்தர் ஆகிறது கூட எல்லையற்ற விஷயம் அப்படின்றார். மேலும் அப்படி ஆக்குபவரும் கூட எல்லையற்ற தந்தை ஆவார். அனைத்து தூய்மையற்ற ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்கு ஒரு பேட்டரி தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட குறிப்புகளை எல்லாம் நினைவில் வைத்தீர்கள் என்றாலும் கூட குஷி இருக்கும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் காலையில் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள், பிறகு மாலையில் ஏழையாகி விடுகிறீர்கள். எப்படி ஆகிறீர்கள் என்பதையும் பாபா புரிய வைக்கிறார். பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக, ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆகுவதற்கான யுக்தியையும் பாபாதான் கூறுகிறார். மன்மனாபவ மத்யாஜீபவ. இதுதான் 2 யுக்திகள் ஆகும். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதையும் குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்கள் எனும் சிறகுகளையும் தாரணை செய்ய வேண்டும். தங்கள் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாகுவீர்கள், வேறு எந்த உபாயமும் இல்லை. தந்தை யார் சர்வசக்திவான் பேட்டரியாக இருக்கிறாரோ அவரிடம் முழுமையான யோகம் இருக்க வேண்டும். அவருடைய பேட்டரி ஒருபோதும் தளர்ச்சி அடைவதில்லை. அதாவது அவருடைய பேட்டரியில் ஒருபோதும் சக்தி குறைவதில்லை. அவர் சத்தோ ரஜோ தமோவில் வருவதில்லை. ஏனென்றால் அவருடையது சதா கர்மாதீத்த நிலையாகும். குழந்தைகளாகிய நீங்கள் கர்ம பந்தனத்தில் வருகிறீர்கள். எவ்வளவு கடுமையான பந்தனமாக இருக்கிறது! இந்த கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. அது நினைவின் யாத்திரையாகும். இதை தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை. ஒரு சகோதரி எழுதியிருந்தார், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்களா அல்லது நரகத்தில் இருக்கிறீர்களா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம். 4-5 பேர் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். புத்தியில் இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சிலர் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள்.
அவர்களுக்கு பிறகு நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக விரும்புகிறீர்களா என்று கேட்டு புரிய வைக்க வேண்டும். சொர்க்கத்தை படைப்பது யார் என்று புரிய வைக்க வேண்டும். இது மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்களாக இருக்கிறது. அதாவது எக்ஸிபிஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ அல்லது கோர்ஸ்க்கு யாராவது புதுசாக வராங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு புரிய வைக்கலாம். இனிமையான விஷயங்கள் அப்படின்றார். முதல்ல நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா அல்லது நரகத்தில் இருக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களையே கேள்வி கேட்கணும். சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை டச் பண்ண வேணாம், சரி இருந்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு, யாராவது நாங்கள் நரகத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படின்றார். என்ன புரிய வைக்கணும்? நரகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த சொர்க்கத்தை யார் படைப்பார், அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன முயற்சி செய்யணும், இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படின்றார். நீங்கள் குறிப்பெடுக்கிறீர்கள், ஆனால் அந்த குறிப்புகள் குறிப்பேட்டிலேயே இருந்து விடுகிறது, சமயத்திற்கு நினைவு வருவதில்லை. சிலர் பாபாவின் மடியை விட்டுவிட்டு மாயையின் மடிக்கு சென்று விடுகிறார்கள். அதிசயம் அல்லவா? பாபாவும் அதிசயமானவர், ஞானமும் அதிசயமானது, அனைத்தும் அதிசயமானது. இந்த அதிசயங்களிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த அதிசயங்களை புரிந்து கொள்பவர்கள் கூட வேண்டுமல்லவா? ராவணன் அதிசயமானவனும் இல்லை, அவனுடைய படைப்பும் அதிசயமானதில்லை. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. நிறைய பேர் முரளியை பொருட்படுத்துவதில்லை. எனவே பாபா அலட்சியம் செய்யாதீர்கள், அப்படிப்பட்ட தவறு செய்யாதீர்கள் என்று புரிய வைக்கிறார். நீங்கள் மனமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். அதற்கு நினைவு யாத்திரை, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதும். இங்கே உங்களுக்கு பிராமணர்களின் சேர்க்கை மட்டும் இருக்கிறது. அதாவது மதுபனில் பிராமணர்களின் சேர்க்கை கிடைக்கிறது. பிராமணர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்க, அதில் நல்லா யோகா பண்ணலாம், நினைவு யாத்திரையில் இருக்கலாம். உங்கள் ஊரில் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு இடையில் இருப்பீங்க, அதனால நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆகையில மதுபனுக்கு வரும்போது நல்ல நினைவு யாத்திரையில் இருங்க அப்படின்றார். ஆச்சரியமாக கேட்பார்கள், சொல்வார்கள், ஓடிவிடுவார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் இரவு பகலுக்கான வித்தியாசம் வந்து விடுகிறது. கடுமையான தண்டனை அனுபவிப்பார்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய வழிப்படி நடக்காமல் தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். பிறகு பதவியும் குறைந்துவிடும். இன்றைக்கு பாபா எத்தனை முறை இரவு பகலுக்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆகையில ஃபுல் டே இதை பற்றி சிந்தனை செய்துட்டே இருக்கணும். எந்தெந்த விஷயங்களில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஞான சிந்தனை செய்யுங்க. இந்த கண்களின் மூலம் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போக போகிறது. உங்களுடைய புத்தியோகம் புதிய உலகத்தில், மேலும் எல்லையற்ற சம்பந்தத்தில் இருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். இவர் அதிசயமான நாயகனாக இருக்கிறார். ஸோ பாபா எப்படி அதிசயமான நாயகன், இதை பற்றியும் சிந்திக்கணும். இங்கே யாராவது புதியவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு எதுவுமே புரியாது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று சொல்வார்கள். முழு உலகமும் பரமாத்மா சர்வவியாபி என்று சொல்கிறது. இவர்கள் அவர் எங்களுடைய தந்தை என்று சொல்கிறார் என்று சொல்வார்கள். ஆகையால் புதியவர்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை. அதாவது புதுசாக வரவங்களுக்கு கோர்ஸை கொடுக்காம உள்ளே உட்கார வச்சுட்டோம் கிளாஸில் அப்படின்னா கண்டிப்பாக குழம்பி போயிடுவாங்க. என்ன இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னும் யோசிப்பாங்க.
ஏன்னா அங்கே வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, இங்கே வந்து சர்வவியாபி பாயிண்ட்டோ அல்லது வேறு எந்த விஷயத்தையோ இங்கே கேட்கும்போது அவங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையே அப்படின்னு தோணும். ஆகையால் புதியவர்களை அனுமதிக்க கூடாது. கிளாஸுக்குள்ளே கோர்ஸை கொடுத்துட்டு தான் உட்கார வைக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மனமுள்ள மலர்களாக ஆகுவதற்கு சகவாசம் கொள்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்னப்பறவைகளின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். அன்னப்பறவையாகி இருக்க வேண்டும். முரளியை ஒருபோதும் டோன்ட் கேர் செய்யக்கூடாது, அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. 2வது பாயிண்ட், கர்மபந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு சங்கம யுகத்தில் தன்னுடைய அனைத்து சம்பந்தங்களையும் ஒரு பாபாவுடன் வைக்க வேண்டும். தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் வைத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்திலும் அன்பு வைத்து புத்தி யோகத்தை தொங்கவிடக்கூடாது. ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். வரதானம், பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அல்லது சந்திப்பில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுங்கள். இருவராக இருந்தாலும் இருவராக இல்லாமல் சேர்ந்து ஒருவராகிவிட வேண்டும். இதுதான் ஸ்நேகத்தின் அடையாளம் என்று பாடப்படுகிறது. இதற்கு தான் உள்ளடங்கி விடுவது என்று சொல்கிறார்கள். பக்தர்கள் இந்த அன்பின் நிலைக்குதான் உள்ளடங்கி விடுவது அல்லது ஐக்கியமாகுவது என்று சொல்லிவிட்டார்கள். அன்பில் மூழ்குவது இது ஒரு நிலை. ஆனால் நிலைக்கு பதிலாக அவர்கள் ஆத்மாவின் அடையாளமே சதா காலத்திற்கும் இல்லாமல் முடிந்து போய்விடும் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது லவ்லி நிலை அப்படின்னு பாபா சொல்றார். அதாவது ஆத்மா பாபாவின் அன்பில் மூழ்கிவிட முடியும். இதையே அவங்க ஆத்மாவுடைய ஐடென்டிட்டியே மாறிடும், ஆத்மாவனுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும், சதா காலத்திற்கும் முடிந்து போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்போது பாபாவின் அல்லது ஆன்மீக நாயகனின் சந்திப்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்போது சமமாகி விடுவீர்கள். ஸ்லோகன், யார் மனதினால் வீண் எண்ணங்களின் மௌனம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அகநோக்கு முகம் உடையவர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மற்றவர்களையோ இடத்தையோ அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். அதற்காக பொறுமையின் அவதாரம் ஆகிவிடுங்கள், அனுசரித்து செல்லுங்கள். யாராவது முற்றிலும் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதும் தன்னுடைய சுப பாவனையின் ஃபுல் ஃபோர்ஸ் மூலம் முயற்சி செய்யுங்கள். நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவசியம் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களை வெற்றி மாலையின் மணியாக ஆக்கிவிடும். சுபபாவனை வைக்கிறோம், ஆனால் பாபா சுபபாவனை ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தால்தான் மாறுவாங்க. எதிர்க்கக்கூடியவங்க கூட அப்போஸ் பண்ணுறவங்க கூட மாறுவாங்க. நேரம் எடுத்துக்கலாம், ஆனால் ரிசல்ட் இருக்குது அப்படின்றார். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானே,
உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.